எனக்கான காலம் காத்திருக்கிறது. ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு அந்த ரகசியத்தை வெளியிடுவேன். அண்ணாமலை ஏற்படுத்திய பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றதும் பலதரப்பட்ட கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. அண்ணாமலை தான் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை என்றதும் தேர்தலை புறக்கணித்து விட்டார் என்றும், அண்ணாமலைக்கு கட்சி மேலிடம் இந்த முறை சீட் கொடுக்கவில்லை என்றும் 2 விதமான கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து இன்று அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட விரும்பவில்லை என்பதை ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக டெல்லி மேலிடத்துக்கு தெரிவித்து விட்டேன். அதோடு மாநிலத்தின் கோர் கமிட்டியிலும் என் கருத்தை தெரிவித்திருக்கிறேன். இதனால் தமிழக பாஜகவில் இருந்து டெல்லி மேலிடத்துக்கு போன பட்டியலில் என் பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார். அப்போது அவரை சந்தித்து எனது நிலைப்பாட்டை நான் தெளிவுபடுத்தினேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, இப்படி நான் போட்டியிடவில்லை என்று சொன்னதற்கு கட்சி மேலிடம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எனது கருத்துக்கு மதிப்பளித்தார்கள். நான் கேட்டுக்கொண்டபடி என்னை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடிவெடுத்துள்ளார்கள். இது மகிழ்ச்சியாக உள்ளது. இதற்கு முக்கிய காரணம், நான் ஒரு தொகுதியில் போட்டியிட்டுக் கொண்டே தமிழ்நாடு முழுக்க உள்ள பாஜக வேட்பாளர்களுக்கு என்னால் பிரச்சாரம் செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரை நான் ஒருவன் வெற்றி பெறுவதை விட பாஜகவின் வேட்பாளர்கள் 27 பேரும் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். கட்சியின் அத்தனை வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக உள்ளது. நான் எப்போது தேர்தலில் போட்டியிடவில்லை என்று முடிவெடுத்தேனோ அப்போதிலிருந்தே வேட்பாளர் ரேஸில் நான் இடம்பெறவில்லை. இந்த தொகுதிதான் எனக்கு வேண்டும் என்று யாரிடத்திலும் நான் கேட்டதும் இல்லை. அப்படி நான் கேட்கவும் மாட்டேன். அதோடு இன்னும் சில விஷயங்களை நான் பேச வேண்டியுள்ளது. ஆனால் அதற்கு ஏற்ற நேரம் இதுவல்ல. ஏப்ரல் 21ஆம் தேதி வரை தீவிரமான பிரச்சாரம் மேற்கொள்ளப் போகிறேன். அதன் பிறகு மற்ற விஷயங்களை வெளிப்படையாக பேசுவேன். அது மட்டுமின்றி கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் நான் போட்டியிட்ட போது என்னை நம்பி களமிறங்கிய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. அது ஒரு மனக்குறையாக இருந்தது. அதே போன்று இப்போதும் நான் போட்டியிட்டால் யாருக்காகவும் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதனால் 2024 செய்த தவறை 2026 செய்யக்கூடாது என்பதற்காகவே இந்த முறை நான் போட்டியிடவில்லை என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அதோடு காலம் ஒன்றும் முடிந்து விடவில்லை. நமக்கு இன்னும் நிறைய காலம் உள்ளது. காட்சிகள் வேண்டுமானால் மாறலாம். ஆனால் இன்னும் நிறைய தேர்தல்களை நாம் சந்திக்க போகிறோம். அப்போது நாம் தேர்தலில் போட்டியிடலாம். அதனால் என்னை பொறுத்தவரை இந்த முறை போட்டியிடவில்லை என்றது அரசியல் வாழ்க்கையே போய்விட்டது என்று நினைத்துக் கொள்ள மாட்டேன். இன்று இல்லை என்றால் நாளை என்ற ஒன்று நமக்காக காத்திருக்கிறது. அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு போய்கொண்டே இருப்பேன். அப்படித்தான் நான் போட்டியிடாத குறித்து வருத்தம் தெரிவிக்கும் ஆதரவாளர்களிடத்தில் எதிர்காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கை கொடுத்து வருகிறேன் என்று கூறும் அண்ணாமலை, இந்த தேர்தலில் போட்டியிடாததின் பின்னணியில் ஏதோ ஒரு ரகசியம் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதை இப்போது சொல்ல வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதனால்தான் ஏப்ரல் 21ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு அது குறித்து ஒரு தகவல் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். அப்போது அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, இந்த நிலை நீடிக்கப் போவதில்லை. காலங்களும் காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது நாம் எதிர்பார்க்கிற மாற்றம் வரும் என்று அண்ணாமலை கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.